ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் இந்த சேனலில் வந்து சில ஹெல்த் டிப்ஸும் ஜுவல்லரி சேல்ஸு, சாரீஸ், சுடிதார்ஸ் சேல்ஸையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் அதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இப்போ நான் பேபி வெயிட் கெயினை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது என்னோடய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு பேபி பிறந்து ஒரு 1 இயர் ஆகுது. பட் பேபி பிறந்தப்ப நார்மல் வெயிட்டில் இருந்தாங்க. 3.5 கிலோ இருந்தாங்க, 3.5 கிலோக்கு மேலே. ஆனால் நான் வந்து 3 டேஸ் கழித்து நான் ஒழுங்காக ஃபீட் பண்ணாதனால டீஹைட்ரேட் ஆகி நாங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரியாகி நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. பட் என்னென்னா அதுக்கப்புறம் என்னோடய பேபி வந்து வெயிட் கெயின் ஆகலை. ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒழுங்காக ஃபீட் பண்ணலை, அதனால தான் பேபி வந்து வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்த 2-3 டாக்டர்ஸ் அதே தான் சொன்னாங்க. ஸோ வந்து லாக்டோஜன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நாங்கள் லாக்டோஜன் கொடுத்தோம். பட் அப்போ அதை கொடுத்தும் பேபி வந்து வெயிட் கெயின் ஆகலை. அப்போயே என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி அந்த டெஸ்ட் எடுக்கணும், இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஒழிய எனக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட நாங்கள் போனப்போ, நான் டாக்டர்ஸ் பேரெல்லாம் சொல்லலை, நான் எந்த ஊர்லாம் சொல்லலை. அவங்க சொன்னாங்க, தலையோட சுற்றளவும் பேபியோட ஹைட்டும் அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா அதை மட்டும்தான் பார்க்கணும் ஒழிய வெயிட்டை பற்றி நம்ம ஒரி பண்ணக்கூடாது. எப்போ வெயிட்டை பற்றி ஒரி பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஆக்டிவாக இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஒரி பண்ணணும். மற்றபடி வெயிட் கெயின் ஆகலைங்கிறதுலாம் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தேன். ஸோ பேபியோட வெயிட்டுக்கும் அவங்களோட ஹெல்த் இஷ்யூக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா, தலை சுற்றளவு சரியாக இருக்கா, ஹைட் சரியாக இருக்கா, இது மட்டும் பார்த்தா போதும். உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் அதை எங்ககிட்ட தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.